கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் இந்த அட்சய திருதி என்று தயவுசெய்து இதை பார்ப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிருஷ்ணனுடைய அருளும் கட்டாயம் கிடைக்கும். அதாவது இந்த அட்சய திருதியை பற்றி நாங்கள்லாம் ஒரு 20-25 வருஷமாக எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ என்னமோ எல்லாரும் குட்டி குட்டியாக ஒரு நகை வாங்குவாங்க, 1 கிராம் 1.5 கிராம்னு வாங்குவாங்க. நாங்களும் அப்படியே வாங்கி அப்படியே குட்டி குட்டியாலாம் சேர்த்தோம். சரி, அன்றைக்கி வாங்கினா அட்சய திதி நாளில் வாங்கினா நமக்கு கோல்டு செல்வமெல்லாம் பெருகும் தான். நாங்கள் ஏதோ எல்லோரும் செய்கிறாங்களேன்னு செஞ்சு சாமி கும்பிட்டு நாங்கள் ஏதோ இருந்தோம். ஏதோ அது கட்டாயம் அந்த மாதிரி கோல்டெல்லாம் எங்களுக்கு சேர்ந்தது, பணமெல்லாம் எங்களுக்கு சேர்ந்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது கட்டாயம் உண்மையே. ஆனால் இந்த அட்சய திருதி என்று எதற்காக கொண்டாடப்படுகிறார்கள், ஏன் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை பற்றியும் அந்த தகவல்களை பற்றி இப்போத்தான் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்கள். இந்துக்கள் இதை சமீப காலமாக ஒரு புனித நாளாக இந்த அட்சய திருதியை கொண்டாடி வருகிறார்கள். சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை திருதினா என்ன, மூன்றாம் நாள் நட்சத்திரத்தில் இந்த அட்சய திருதியை கொண்டாடுகிறார்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நமக்கு அட்சய திருதி தினமாக கொண்டாடப்பட இருக்கிறோம். அனைவரும் என்ன தெரியும், அட்சய திருதி நாளன்று தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற மங்களகரமான நாள் என்று மட்டும்தான் நாம் பலருக்கு தெரியும். ஆனால் இந்த நாளில் நாம் என்ன சிறப்பு என்பதை பற்றி பார்ப்போமா? எதற்காக இந்த நாளில் தங்கம் அல்லது ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் என சொல்கிறார்கள் என பலருக்கும் தெரியாது. அட்சய திதி என்றால் அல்ல குறையாது என்று பொருள். 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் திதிகளின் 3வது திதியாக வருவதுதான் இந்த திருதியை என்று சொல் 3வது என்பதை குறிக்கும். அதாவது நமக்கு தெரியும், இந்த அட்சய திருதி நாளில் அந்த காலத்தில் இந்த கிரேதா யுகத்தில் என்னென்னலாம் நடந்ததுன்றதை பார்ப்போமா? அதாவது என்னென்னா, பகிரதன் நான் சொல்லியிருக்கேன், கங்கையுடைய கதை சொல்கிறப்போ சொல்லியிருக்கேன். பகிரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அட்சய திருதி நாளில்தான். நம்முடைய மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்து இந்த அட்சய திதி நாளில்தான். குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும் இந்த நாளில்தான். அதாவது பிச்சாடனாக சிவபெருமான் தனது பசிப்பினியை தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரத்தை கேட்டதும் இந்த அட்சய திருதி நாளில்தானாம். விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமன் அவதாரம் செய்தது இந்த நாளில்தான். நான் ஏற்கனவே பரசுராமன் அவதாரத்தில் நான் சொல்லி உள்ளேன். அதாவது அமாவாசையிலிருந்து 3வதாக வரும் திதியை தான் இதை நம்ம சொல்கிறோன்னு நான் சொல்லியிருக்கிறேன். 3வது எண்ணுக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவார். இவர் உலோகங்களின் தங்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். ஏன்னா அதனால் நவகிரகங்களின் மங்களகாரன் எனும் போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்று பெயரும் உண்டாம். குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டாம். இதன் காரணமாக அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்தும் தங்கம் சேர்த்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. இது பாம்பே சைடெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதி நாளில் தான் விநாயகரையும் மகாலட்சுமி வணங்கி புதுக்கணக்கினை துவங்குவார்கள். அது நமக்கே தெரியும். அதனால் மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதி தினத்தினுடைய நோக்கமாகும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட தினம்தான் அட்சய திருதி என்பதால் தான் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இந்த நாளில் முன்னோருக்கு சிலர் தர்ப்பணம் கூட கொடுத்து பல புண்ணியத்தையும் சேர்த்து கொள்வார்களாம். யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழைத்தாய் தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு கொடுத்தார். கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நிலையில் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதிசங்கர் மகாலட்சுமி தேவியை நினைத்து மனம் உருகி கனகதாரா சோஸ்திரம் பாடியது அந்த வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனி மலையாக பொழிந்தது தான் அட்சய திருதி நாளில்தான். இது நமக்கு தெரியும். நிறையா அந்த ஆதிசங்கர் படத்துலலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி அட்சய திருதிக்கு தனி சிறப்புகள் எவ்வளவு உண்டு பார்த்தீர்களா? அதனால் நிறையா பேர் அட்சய திருதி தினம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? நமக்கே தெரியும். உப்பு, மஞ்சள், அது கல் உப்பு கட்டாயம் வாங்கணும்.
மஞ்சள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி எது வெண்மை நிறத்தில் இருக்குதோ அதை வாங்கலாம். சர்க்கரை வாங்கலாம், பால். இதை 3ஐயும் காலையில் எந்திரிச்சு நம்ம நல்லா குளிச்சுட்டு மகாலட்சுமி முன்னால் கல்லுப்பு, பால், சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, இதை 3ஐயும் வாங்கணும். நம்ம வெள்ளை நிறத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பாயாசம், நம்ம பாயாசம் வச்சு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அது மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் ரொம்பவே பிடித்ததான். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பிரிந்து இருக்கும் காலத்தில் எப்படி நம்ம விஷ்ணு பகவானை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்று மகாலட்சுமி நினைத்த போது, அப்போது அவருக்கு பிடித்த பால் பாயாசம், அவள் பாயாசம் செய்து கொடுத்த உடனே அப்படியே விஷ்ணு பகவான் மகாலட்சுமியிடம் மயங்கியே விட்டாராம். அதனால்தான் விஷ்ணு பகவானுக்கு மகாலட்சுமியினுடைய பிரியமாக செய்து கொடுத்த அந்த பால் பாயாசம் ரொம்பவே பிடிக்குமாம். இது நான் ஒரு கதையில் படித்திருக்கிறேன் அம்மா. அதனால் முடிந்தவர்கள் தங்கம் வாங்குகள், முடியாதவர்கள் எந்த வருத்தமும் படாமல் இந்த 3 பொருட்களையும் வாங்கி வீட்டில் வைத்து நல்லா சாம்பிராணி போட்டு சூடம் காட்டி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் 8 அஷ்டோஸ்திரம் சொல்லி இதை நம்ம வழிபடலாம். 108 போற்றி சொல்லி வழிபடலாம். குபேர பூஜை செய்யலாம். இப்படியே நாம் செய்தால் நமக்கு நிச்சயம் மகாலட்சுமியுடைய கடாட்சம் என்று கிடைக்கும். எதுவுமே நாங்கள் தெரியாமல் அந்த காலத்தில் நாங்கள் செய்தோம். அதற்கே எங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைத்தது. நீங்களும் இதை செய்யுங்கள். ஆனால் இன்னும் ஒன்றே சிறப்பு என்னன்னு பார்த்தோங்கன்னா, 10 ரூபாவாக இருந்தாலும் 5 ரூபாவாக இருந்தாலும் 50 ரூபாய் இருந்தாலும் ஒரு ஏழைகளுக்கு இல்லை 10 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி தானம் செய்யுங்கள். அது இன்னுமே உங்கள் பல மடங்கு புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் அப்படி தான் செய்வேன். கீழே இருக்கிற வாட்ச்மேனு, இந்த மாதிரி கூட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதோ 50 100ன்னு நான் இந்த கட்டாயம் கொடுப்பேன் அம்மா. ஒவ்வொரு அட்சய திதிக்கும் இல்லை பர்த்டேவுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த புண்ணியமும் அவங்களுடைய சந்தோஷத்தில் மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் ரொம்பவே மகிழ்வார்களாம். அதனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் சுமங்கலிகள் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு ஜாக்கெட் வைத்து அன்றைக்கு கொடுங்கள். இன்னும் ரொம்பவே விசேஷம். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் அடுத்த வருடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே நல்லவையாகவே நடக்கும். அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். இந்த அட்சய திதி நாளில் யார் பார்க்கிறீர்களோ தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் கிருஷ்ணனுடைய பாதத்துளியில் நீங்கள் உள்ளே சேருவீர்கள். இது உறுதி. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.